சிவராஜ யோகம் அப்படின்னா என்ன? சூரியன் அதிகாரம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கிறது. உதாரணத்திற்கு பங்குனி மாதம் சூரியன் இங்கே இருக்கும். ஸோ குரு இங்கே இருக்காருன்னா அவங்க சிவன் கோவிலுக்கு சென்று வருவது, சிவன் கோவில் கட்டுவது, வீடு கட்டும்போது தலைவாசல் கிழக்கு வச்சு வீடு கட்டுறது, ஈசானத்தில் அல்லது கன்னி மூலையில் பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்டுறது குரு அதிகாரம் பெற்றிருக்கிறவங்களுக்கு யோகம். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். சிவன் பேரில் சிவகுமார், ஆதித்யா, சூர்யா இந்த பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. முக்கியமாக லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு அதிகாரம் பெற்றிருந்தால் வங்கியில் பணிபுரிபவர்களும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. வாஸ்துபடி மட்டும் வீடு அமைத்து கொண்டோமேயானால் தலைவாசல் ராஜ நல குரு அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க குறைந்தபட்சம் 4 அடி தலைவாசல் இருக்கணும், அலங்காரமாக இருக்கணும், உயரமாக 8 அடி இருந்தால் ரொம்ப சிறப்பு. சிவனே வீட்டுக்கு வருவார். வணக்கம்.